Hi guys, this is Life of Homeo by Janani. So போன வீடியோல வந்து நம்ம வந்து பெத்தாலஜியோட இன்ட்ரோடக்ஷன் தான் வந்து பார்த்திருப்போம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இட்ஸ் செல்லோடைய இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்ப்போம். அண்ட் தென் செல் அடாப்டேஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடி பார்த்தோம் அப்படின்னா மேட் அப் ஆஃப் 3 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். என்னென்ன செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லேபியல் செல் and then stable cell and then permanent cells. So 3 types of cells இருக்கு. So labial cells அப்படின்னா பார்த்தோம்னா கண்டினியூஸா வந்து டிவைட் ஆயிட்டே இருக்கும். So continuously divide ஆயிட்டே இருக்கும். அதுதான் வந்து labial cells அப்படின்னு சொல்லுவோம். So for example labial cellsக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா hematopoietic cells, bone marrow. So bone marrowல வந்து bone marrowல இருக்கக்கூடிய cells வந்து பார்த்தோம்னா கண்டினியூவா டிவைட் ஆயிட்டே இருக்கும். So அது ஒரு எக்ஸாம்பிள். And then surface epithelial cells. இப்போ for example surface epithelial cellsனா skin, oral cavity, செர்விக்ஸ் வெஜினா. சோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் எபிதீரியல் செல்ஸ். ஓகேவா? சோ இப்போ வந்து ஸ்கின்ல ஏதாவது ரேஷஸ் இல்ல ஏதாவது பர்ன் இன்ஜுரி ஏதாவது இன்ஜுரிஸ் ஆச்சுன்னா உடனே வந்து செல் வந்து டிவைட் ஆகி அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். சோ அதுதான் வந்து சர்ஃபேஸ் எபிதீலியா. அண்ட் தென் டக்ட் எபிதீலியா, அதாவது சலைவரி கிளாண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் வந்து இட்ஸ் லேபியல் செல்ஸ் தான். அண்ட் தென் மியூக்கஸ் பார்த்தோம்னா ஜிஐடி, யுட்ரஸ், ஃபாலோபியன் டியூப்ஸ். சோ இங்க இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா லேபியல் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். சோ அடுத்த செல்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஸ்டேபிள் செல். சோ ஸ்டேபிள் செல் பார்த்தோம் அப்படின்னா ரீஜெனரேஷன் ரெஸ்பான்ஸ் டு தி இன்ஜுரி, அதாவது எப்ப இன்ஜுரி ஆகுதோ அப்ப மட்டும் ரீஜெனரேஷன் ஆகும். சோ வந்து இது கண்டினியூஸ்லி டிவைட் ஆயிட்டே இருக்கும். பட் ஆனா இது கண்டினியூஸா டிவைட் ஆகாது. எப்ப இன்ஜுரி ஆகுதோ அப்ப மட்டும் டிவைட் ஆகும். சோ அதுதான் வந்து ஸ்டேபிள் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இட்ஸ் பேரன்கைமா அண்ட் மீசன்கைமல் செல்ஸ். பேரன்கைமல் செல்ஸ் அப்படின்னா லிவர், பேன்கிரியாஸ், ரீனல் டியூபிள்ஸ். இப்ப லிவர்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அங்க வந்து உடனே அங்க இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே மறுபடியும் டிவைட் ஆகும், ரீஜெனரேஷன் ஆகும். அதே மீசன்கைமல் செல்ஸ், எண்டோதிலியல் செல்ஸ் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேபிள் டைப் ஆஃப் செல்ஸ். And then permanent cells னு பார்த்தோம் அப்படின்னா they do not divide. So human bodyல permanent cells வந்து எப்பவுமே டிவைட் ஆகவே ஆகாது. So it's a neurons and then cardiomyocytes. ஓகேவா? அதாவது பிரெயினும் ஹார்ட்டும். ஓகேவா? சோ இங்க இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து டிவைட் ஆகவே ஆகாது. ஓகேவா? சோ இதுதான் வந்து ஹியூமன் பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ். சோ அதுக்கு இப்போ செல் பார்த்தோம் அப்படின்னா செல் தான் வந்து structural and functional unit of tissues and organs. So tissues and organs க்கு பார்த்தோம் அப்படின்னா செல் தான் வந்து ஒரு functional யூனிட்டாவே இருக்கு. இப்போ ஒரு நார்மல் செல் have a very narrow range of the function. So ஒரு நார்மல் செல்லுக்கு அதுக்குன்னு ஒரு narrow range of functions இருக்கும். இல்ல அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டெடி ஸ்டேட் செல்ல வந்து கரெக்டான ஸ்டெடி ஸ்டேட்ல மெயின்டைன் பண்றது தான் வந்து ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுதான் வந்து ஹோமியோஸ்டாட்டிஸ். சோ ஒரு நார்மல் செல்லா வந்து கரெக்டா அதோடைய ஸ்ட்ரக்சராவும் சரி அதோடைய ஸ்டெடி ஸ்டேட்ல மெயின்டைன் பண்றது தான் ஹோமியோஸ்டாட்டிஸ். சோ ஒவ்வொரு செல்ஸ்மே பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சோ செல்ஸ் ஹேவ் த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஒரு நார்மல் செல் வந்து ஹோமியோஸ்டாட்டிஸ் லெவல்ல இருக்கும். ஓகே, சோ அந்த நார்மல் செல்ல வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து செல் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த செல் வந்து குடுக்கற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து இன்னெபிலிட்டியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த அடாப்டேஷன் வந்து லீட்ஸ் டு செல் இன்ஜூரியா கூட மாறும். ஓகேவா? அதே வந்து ஒரு நார்மல் செல்ல இன்ஜூரியஸ் ஸ்டிமுலஸ் கொடுத்தோம் அப்படின்னா செல் இன்ஜூரி ஆகும். சோ இந்த செல் இன்ஜூரியில பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்ஜூரியஸ் ஸ்டிமுலஸ் வந்து ரொம்ப மைல்டா இருந்துச்சு, டிரான்சியன்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிவர்சிபிள் இன்ஜூரியா இருக்கும். and then ரிவர்சிபிள் இன்ஜூரி அப்படின்னா ரிவர்சிபிள் இன்ஜூரி நார்மல் செல்லா மாறிடும். சோ செல் இன்ஜூரி ஆகி மறுபடியும் நார்மல் செல்லா மாறுறதுதான் வந்து ரிவர்சிபிள் இன்ஜூரி. அதுவே வந்து ஒரு செல் இன்ஜூரியில அந்த இன்ஜூரியஸ் ஸ்டிமுலஸ் வந்து ரொம்ப சிவியரா ப்ராக்ரெசிவா இருந்துச்சு அப்படின்னா அததான் வந்து இர்ரிவர்சிபிள் இன்ஜூரின்னு சொல்லுவோம். இந்த இர்ரிவர்சிபிள் இன்ஜூரியில பார்த்தோம் அப்படின்னா நெக்ரோசிஸ் அண்ட் தென் அப்போப்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து செல் டெத். சோ இது வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு மாறாது. சோ செல் வந்து டோட்டலாவே டெத் ஆயிரும். சோ ஓகேவா? சோ நார்மல் செல்ல ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அடாப்டேஷன் செல் அடாப்டேஷன் சொல்லுவாங்க. சோ அந்த அடாப்டேஷன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து இன்னெபிலிட்டியா இருந்துச்சுன்னா அந்த அடாப்டேஷன் லீட்ஸ் டு செல்
இன்ஜூரியா மாறும். and then இந்த நார்மல் செல்ல இன்ஜூரியஸ் ஸ்டிமுலஸ் கொடுத்தோம்னா அது செல் இன்ஜூரின்னு சொல்லுவோம். அந்த செல் இன்ஜூரியில வந்து 2 டைப்ஸ், ரிவர்சிபிள் இன்ஜூரி and then irreversible இன்ஜூரின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்கு. சோ ரிவர்சிபிள் இன்ஜூரி மைல்டு ஸ்டிமுலஸ் கொடுப்போம், and then irreversible இன்ஜூரி சிவியர் ஸ்டிமுலஸ் வந்து கொடுப்போம். and then அந்த irreversible இன்ஜூரியில தான் வந்து நெக்ரோசிஸ் and then அப்போப்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதெல்லாம் வந்து செல் டெத்னு சொல்லுவோம். சோ நெக்ரோசிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 மார்க்ல வந்து கேட்பாங்க. ஓகேவா? சோ 10 மார்க்ல கேட்பாங்க, எஸ்ஏவா கேட்பாங்க. செல் அடாப்டேஷன். ஓகேவா? செல் அடாப்டேஷன் என்ன சொன்னேன்? சோ ஒரு செல்லுல ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா, ஓகேவா, சோ ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதோடைய சைஸோ நம்பரோ இல்ல பீனோடைப்போ இல்ல அப்படின்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து சேஞ்ச் ஆனிச்சுன்னா அததான் வந்து செல் அடாப்டேஷன். ஓகேவா? செல் அடாப்டேஷன் சொல்லுவோம். செல் அடாப்டேஷன்ஸ் ஆர் ரிவர்சிபிள். சோ இந்த அடாப்டேஷன்ஸ் வந்து அந்த செல் வந்து மறுபடியும் வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். ஓகேவா? சோ அதுதான் வந்து செல் அடாப்டேஷன்ஸ் ஆர் த ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த அடாப்டேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு செல்லுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், அதாவது அதோடைய சைஸ், நம்பர், அதுல இருக்கக்கூடிய செல்ல இருக்கக்கூடிய பீனோடைப், அதோடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து சேஞ்சஸ் நடக்கும். சோ அததான் வந்து செல் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ செல் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சரல் ரெஸ்பான்ஸ் டு த, சோ செல்லோட ஸ்ட்ரக்சரல் ரெஸ்பான்ஸ் டு த 2 ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா பிசியாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ், அதே இன்னொன்னு பார்த்தோம்னா பெத்தாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ். சோ பிசியாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா பார்த்தோம்னா பிரெக்னன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் பிரெக்னன்சி. சோ இது வந்து பிசியாலஜிக்கலா ஆட்டோமேட்டிக்கா உமன்ல வந்து நடக்கிறது இல்லையா? சோ ஒரு அந்த ஸ்டேஜ், அந்த 10 month ஆஃப் பீரியட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த செல் வந்து பிசியாலஜிக்கலா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து செல்லோடைய ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். சோ அதுதான் வந்து பிசியாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெத்தாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா செல் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து அதோடைய இன்ஜுரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த இன்ஜுரி ஆகும்போது அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகலாம். சோ அததான் வந்து பெத்தாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இதுதான் வந்து செல் அடாப்டேஷன்ஸ். சோ செல் அடாப்டேஷன் என்ன? ஒரு நார்மல் செல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கொடுக்கறோம். அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் போது அதான் வந்து அடாப்டேஷன். அதோடைய சைஸ், செல்லோடைய சைஸ், அந்த நம்பர், பீனோடைப், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். சோ அதுதான் வந்து செல் அடாப்டேஷன். சோ இந்த செல் வந்து கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து இன்னெபிலிட்டியா இருந்துச்சு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸ தாங்க முடியலனாதான் அந்த அடாப்டேஷன் என்னவா மாறும்னா இன்ஜூரியா மாறும். ஓகேவா? டியூரிங் அடாப்டேஷன் அப்ப என்ன நடக்குது? ஒரு புது ஸ்ட்ரெஸ் தான் வந்து அந்த செல்லுக்குள்ள வந்து வருது. ஓகேவா? டியூரிங் விச் நியூ பட் அல்டர்ட் ஸ்டடி ஸ்டேட்ஸ் ஆர் அச்சீவ்ட். அதாவது நம்ம நியூ ஸ்ட்ரெஸ் வந்து அந்த செல்லுக்கு கொடுக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அந்த செல்லுக்கு வந்து புதுசு. சோ அப்போ வந்து அது வந்து அதோடைய ஸ்டேட், நார்மல் ஸ்டேட் வந்து அல்டரேஷன் ஆயிரும். ஓகேவா? சோ அதுதான் அல்டரேஷன். அதோடைய நார்மல் ஸ்டேட் அல்டரேஷன் ஆன உடனே அந்த செல் என்ன ஆகும்? மறுபடியும் அதோடைய நம்பர் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்ல அப்படின்னா அதோடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். அது வந்து பார்த்தோம்னா அந்த செல் வந்து சர்வைவ் ஆகும். ஓகேவா? அந்த நியூ ஸ்டேட்டை வந்து அச்சீவ் பண்ண வாட்டியும் அதோட நார்மல் ஸ்டேட் வந்து அல்ட்ரேஷன் ஆன வாட்டியும் அந்த செல் வந்து சர்வைவ் ஆகும். கண்டினியூஸா அதோடைய ஃபங்க்ஷன் வந்து பண்ணும். அண்ட் தென் அததான் வந்து அப்போ அந்த செல் என்ன பண்ணுது? செல் அட்ஜஸ்ட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சோ இந்த இடத்துல அந்த செல் வந்து அதோட ஸ்ட்ரக்சரையும் ஃபங்க்ஷனையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. சோ அததான் வந்து செல்லுலார் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ நார்மலா சொல்லணும்னா டியூரிங் செல் அடாப்டேஷன் அப்போ ஒரு நியூ ஸ்டிமுலஸ் வந்து உள்ள வருது. சோ அப்போ அந்த ஸ்டிமுலஸ், அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதுக்கு வந்து அந்த செல்லுக்கு வந்து புதுசு. சோ அப்ப அந்த புது ஸ்ட்ரெஸ் அந்த செல்லுக்கு வரும்போது அதோடைய ஸ்டெடி ஸ்டேட் வந்து அல்ட்ரேஷன் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் டியூரிங் அந்த ஸ்டெடி ஸ்டேட் அல்ட்ரேஷன் ஆனாலும் அந்த செல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வைவ் ஆகுது. அதே மாதிரி அதோடைய ஃபங்க்ஷனையும் கண்டினியூ பண்ணுது. அண்ட் தென் அந்த செல் அட்ஜஸ்ட், அதோடைய ஸ்ட்ரக்சரையும் சரி அதோடைய ஃபங்க்ஷனையும் சரி அந்த செல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. சோ இதெல்லாம் வந்து செல்லுலார் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இதுதான் வந்து இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தோம்னா செல் அடாப்டேஷனோடைய இன்ட்ரோடக்ஷன் தான். சோ ஒரு கொஸ்டின் எழுதுறோம் அப்படின்னா அதோட இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டு, இப்ப செல் அடாப்டேஷன் ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். சோ அதோட இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டைப்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டைப்ஸ் எழுதிட்டு அந்த டைப்ஸை வந்து ஒவ்வொரு டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சோ இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். சோ டயக்ராம் ரொம்ப ரொம்ப மஸ்ட். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் செல் அடாப்டேஷன்ஸ். ஓகேவா?
சோ அடாப்டேஷன்ஸ்ல பார்த்தோம்னா டோட்டலா வந்து 5 டைப்ஸ் ஆஃப் செல் அடாப்டேஷன்ஸ் இருக்கு. ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர்ட்ரோபி, இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர்பிளேஷியா, இன்னொன்னு அடுத்து பார்த்தோம்னா மூணாவது அட்ரோபி, ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா மெட்டாப்ளேஷியா, ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம்னா டிஸ்பிளேஷியா அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஹைப்பர்ட்ரோபி அப்படின்னா ஹைப்பர்னா என்ன, இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ட்ரோபி அப்படின்னா சைஸ். சோ அப்போ செல்லோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி ஹைப்பர்பிளேஷியா, ஹைப்பர்னா ஹை, இன்க்ரீஸ் ஆகுது. பிளேசியா அப்படின்னா நம்பர். ஓகேவா? அப்ப இன்க்ரீசஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ். சோ செல்லோட நம்பர்ஸ் வந்து செல்லோட கவுண்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதா வந்து ஹைப்பர்பிளேஷியா. அதே அட்ரோபி பார்த்தோம் அப்படின்னா ட்ரோபி என்ன சொன்னேன், சைஸ்ன்னு சொல்லலாம். அட்ரோபி ஏ அப்ப டிக்ரீசஸ் இன் த சைஸ் ஆஃப் செல்ஸ். சோ அட்ரோபி அப்படின்னா சைஸ் ஆஃப் செல் வந்து டிக்ரீஸ் ஆகிறது தான் அட்ரோபி. மெட்டாப்ளேஷியா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒன் டைப் ஆஃப் செல்ஸ்ல இருந்து அனதர் டைப் ஆஃப் செல்லா வந்து மாறுது. சோ இப்போ வந்து ஒரு செல்லா இருக்கும், அடாப்டேஷன் நடந்த உடனே வேற செல்லா மாறிடும், வேற டைப் ஆஃப் செல்லா மாறிடும். ஓகேவா? சோ இதுதான் வந்து மெட்டாப்ளேஷியா அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்பிளேஷியா அப்படின்னா அல்டர்டு செல்லுலார் டெவலப்மெண்ட். சோ டிசார்டர்டு செல்லுலார் டெவலப்மெண்ட் இருக்கலாம். சோ அல்டர்டு செல்லுலார் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தோம்னா அல்ட்ரேஷன் ஆயிரும், அதுதான் வந்து டிஸ்பிளேஷியா அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு டைப்ஸ்க்கும் பார்த்தோம்னா நம்ம டயக்ராம்ஸ் பார்ப்போம். உனக்கும் டயக்ராம்ஸ் பார்ப்போமா? சோ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து அதோடைய ஸ்ட்ரக்சர். சோ அது டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் சிம்பிளா எழுதிட்டு அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வரையணும். சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மல் செல். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு நார்மல் செல். ஓகேவா? சோ நார்மல் செல் அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஹைப்பர்ட்ரோபி பார்த்தோம். சோ ஹைப்பர்னா என்ன, சோ அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ட்ரோபி அப்படின்னா சைஸ். சோ அப்ப சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த செல் நார்மல் செல்லையும் இந்த செல்லையும் கம்பேர் பண்ணுங்களேன். சோ சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ இதுதான் வந்து ஹைப்பர்ட்ரோபி. அட்ரோபி அப்படின்னா என்ன, ட்ரோபி அப்படின்னா சைஸ், அப்ப டிக்ரீஸ் ஏ. அப்ப இது நார்மல் செல்லை விட இதோட சைஸ் எப்படி இருக்கு, சின்னதா இருக்கு இல்லையா? சோ அதுதான் வந்து அட்ரோபி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஹைப்பர்பிளேஷியா அப்படின்னா நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? சோ செல்லோடைய நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ நார்மல் ஒரே ஒரு செல், சிங்கிள் செல்லா இருக்காது, 3 நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? 3 செல்ஸா மாறி இருக்கு. அப்ப இதுதான் வந்து ஹைப்பர்பிளேஷியா. அடுத்து ஃபோர்த் பார்த்தோம் அப்படின்னா மெட்டாப்ளேஷியா. சோ மெட்டாப்ளேஷியா அப்படின்றது நார்மல் செல் இப்படி இருக்கு. சோ இந்த செல் பார்த்தோம்னா வேற மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து வேற மாதிரி மாறி இருக்கு இல்லையா? அப்ப ஒன் டைப் ஆஃப் செல்ஸ்ல இருந்து அனதர் டைப் ஆஃப் செல்லா சேஞ்ச் ஆகிறதா வந்து மெட்டாப்ளேஷியா அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்பிளேஷியா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா டிசார்டர்டு செல்லுலார் டெவலப்மெண்ட். இப்ப பார்த்தா நியூக்ளியஸ் இப்படி இருக்கு, சோ இங்க நியூக்ளியஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. சோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும், டிசார்ட் ஆயிருக்கும். சோ ஓகேவா? சோ அதுதான் வந்து டிஸ்பிளேஷியா அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் தட்ஸ் ஆல் அபவுட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். சோ டைப்ஸ் ஆஃப் இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், செல்லோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருக்கோம். அண்ட் தென் பார்த்தோம்னா அடாப்டேஷனோட இன்ட்ரோடக்ஷன், அதோட டைப்ஸ் வந்து பார்த்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தோம் அப்படின்னா அடாப்டேஷனோட ஒவ்வொரு டைப்பையும் வந்து டீடைல்டா வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். ஓகேவா? சோ இந்த வீடியோல இந்த கான்செப்ட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் செல் அடாப்டேஷன்ஸ். செல் அடாப்டேஷன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம செல் இன்ஜுரி அண்ட் தென் செல் டெத் இதெல்லாம் வந்து பார்ப்போம். சோ செல் அடாப்டேஷன் முடிஞ்சிச்சு, அதாவது அதோடைய இன்ட்ரோடக்ஷனும் டைப்ஸும் வந்து இந்த வீடியோல முடிஞ்சிச்சு. ஓகேவா? சோ அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அண்ட் தென் டாடா பாய். திஸ் இஸ் லைஃப் ஆஃப் ஹோமியோ பை ஜனனி. பாய்.